கண்டியிலேருந்து நுரலி போகிற வழியில் ரம்பட டனல் தாண்டத்தோடைய பார்ப்பீங்களா இருந்தால் லெஃப்ட் சைடில் வந்து ப்ளூஃபீல்ட் ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் வளமே இதில் டீ குடிச்சிட்டு போகிறது. அன்றைக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் லஞ்சுக்கு போயிருந்தோம். லஞ்ச் பார்ப்பீங்களா இருந்தால் அங்கே மேலே அப்பகுதியில் தான் அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. நிறைய ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அப் வியூவில் இருந்து இந்த வெளியில் இருக்கிற ஹோட்டல் அந்த ஏரியாவை பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்துல சாப்பிட்றது மிகவும் அருமையாக இருந்தது. நான் போன நேரம் பார்ப்பீங்களா இருந்தால் மழை பெய்து கொண்டு இருந்தது. அப்பவும் வெளியில் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருந்தது. என்னோட புஃபே செட் வந்துட்டு அன்லிமிட்டட், நிறைய ஐட்டம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாடு பரவாயில்ல, அதாவது உரப்பு இல்லாமல் உப்புகள் கொஞ்சம் கணக்காக இருக்குது. கொஞ்சம் பலமே நாங்கள் சாப்பிட்றப்போ கொஞ்சம் குறவு மாதிரி தான் இருந்தாலும் கிளீனாக இருக்குது. சாப்பாடு நல்லா கிளீனாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு 2800 மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து இது மட்டும் இல்லை, கீழே வந்து பார்ப்பீங்களா இருந்தால் இவங்க டீ குடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கீழே இருக்குது. ஸோ டீ சென்டரும் என்ன செய்யணும்னா நல்ல ஃபேமஸான இடம். டீயை பை பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து இவங்ககிட்ட என்ன செய்யலாம், நல்ல ஒரு டீயையும் நீங்கள் பை பண்ணிட்டு போகலாம்.